திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. தெலுங்கின சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வரலாற்று மிக்க ஒரு அருமையான நிகழ்விலே நாம் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதிலே ஐயப்பாடில்லை. நமக்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. என்ன சரித்திரம்? அதாவது எல்லாரும் சொன்னாங்க, வைக்கிறவர்கள் தமிழகத்திலே முதன்மை வைக்கிறவர்கள் நாயக்கர்கள் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த வீர சரித்திரம் மிக்க விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து, நாயக்கர் சாம்ராஜ்யத்திலிருந்து, அதற்கு பின்னாலே இந்த நாயக்கர்களுடைய வரலாறு நீண்ட பெரியவரால் அனைவரும் அறிந்ததுதான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட நமக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது. எதையும் முதலிலே ஆரம்பிக்கிறவர்கள் நாயுடுகள், தெலுங்கு மக்கள் தான் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர வேண்டும். இதற்கு முன்னால பேசிய என் அருமை நண்பர் சொன்னார், ஈவேரா பெரியார் நம்முடைய வம்சத்தினுடைய முன்னோடி, இந்த இயக்கங்களுடைய முன்னோடி என்று அருமையாக சொன்னார்கள். வரலாறு அனைவரும் அறிந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் நம்மை அறிந்திருக்கிறோமா? நமக்கு என்ன அஜெண்டா என்று இருந்திருக்கிறதா? எனக்கு சரியாக தங்க பதக்கம் கொடுக்க முடியல. அதனால சின்ன தங்கத்திலான ஒரு பதக்கத்தை தங்கத்துக்கே தங்க பதக்கத்தை அவர்களுக்கு அனுப்பிக்கிறேன். எவர்கிரி நைனா அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறார். ஏன்னா தனி மனித போராளி எப்படி சென்ராஜ் நைனா தனி மனித போராளியா இருக்காங்களோ, அதே மாதிரி சரவணன் நைனாவும் ஒரு தனி மனித போராளி. நம்ம அவங்களுக்குலாம் கை கொடுத்தோம்னா நம்ம சமுதாயத்தை மீட்டெடுக்கலாம். தொடர்ந்து அவங்க பேசுவோம். வந்தனம் வந்தனம் தெலுங்கு கள்ளி வந்தனம், நந்தனம் நந்தனம் தெலுங்கு கோமிகி நந்தனம், சுமதரம் சுமதரம் தெலுங்கு பாசகு சுமதரம், அந்தரம் அந்தரம் தெலுங்கு வெளுங்கு அந்தரம், నందనం నందనం తెలుగు ఓడి. ఈ నిగర్చికి వచ్చిన అందరికీ நமஸ்காரம் చేస్తున్నాను. இங்கு வருகை புரிந்திருக்கும் நமது நாயுடு சொந்தங்கள் அனைவருக்கும், நமது மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணி மங்கம்மாளின் இந்த 375வது ஜெயந்தி விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராணி மங்கம்மாளுடைய இந்த அரண்மனையை காந்தி மியூசியமாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு கடந்த 2 காலமாக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். அதை முதலில் என்னவென்றால், ராணி மங்கம்மாள் வளாகம் என்று தனியாக அந்த அம்மாவுக்கு ஒரு செம்புதில் ஒரு பெரிய வளைவு பதாகை மாதிரி இருக்க வேண்டும். அந்த அம்மாவிற்கு ஒரு சிலை முதலில் இங்கு இருக்க வேண்டும். இதை 2 வருடமாக எனது கட்சியிலும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்னை சார்ந்தவர்களுக்கும் அது நன்றாக தெரியும். அதுக்கும் இங்கு இப்போது மத்திய அரசு சார்பாக 10 கோடி ரூபாய் செலவில் பணி நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு நான் மீண்டும் முயற்சி எடுத்து அந்த சிலையும் அந்த பதாகையும் நான் அமைத்தே தீருவேன் என்பதை உங்கள் முன்னிலையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சபதமாக எடுத்துக்கொள்கிறார். கண்டிப்பாக அந்த அம்மாவின் ஆசி இருக்கும் வரை எனது சமூக சேவை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நான் 1996ஆம் ஆண்டு முதல் நமது தாத்தா திருமலை நாயருக்கு மாலை அணிவித்தது கொண்டுதான் இருக்கிறேன். நான் பிஜேபியில் 22 வருடங்களாக இருக்கிறேன். அதிலிருந்தும் நான் பிஜேபியில் இருந்த காலத்திலிருந்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கிறேன். நமது சமுதாயத்தில் கட்சி பாகுபாடின்றி அனைவரிடம் முதலில் பழகுவேன்.
எனக்கு இந்த மாற்றுக் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் நமது சமுதாயத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வதுதான் முதலில் எனது கடமை. அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கட்சியும் கூட. சமுதாயத்தை தான் நான் முதல் கண்ணாக பார்ப்பேன். நான் முதலில் இது நான் நீண்ட நாட்களாக இதை முயற்சி. இந்த ஃபர்ஸ்ட் திருமலை நாயக்கர் கபடி 3 மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி, ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு, திருமலை நாயக்கர் மஹால். அந்த மஹாலில் கூட ரோட்டு மேல இருந்த திருமலை நாயக்கரை அம்மா ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு அந்த நம்ம படிக்கட்டு இதெல்லாம் அமைத்துக் கொண்டு அந்த சிலைக்கு ஒரு சிறப்பு சேர்த்து அரசு விழாவாகவும் நம்மளுக்கு செய்து கொடுத்தார். முதல்ல அந்த அம்மையாருக்கு நம்ம இந்த தருணத்தில் நன்றி செலுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த ராணி மங்கம்மாளுக்கும் இதுல இன்னொன்று என்னுடைய அபிப்பிராயத்தை நான் சொல்றேன். இந்த காந்தி மியூசியத்திலே வேற இடத்துல அமைக்க சொல்லி இந்த அரண்மனையை நம்ம கையில கொடுக்கணும்ன்றதையும் நான் இந்த மேடையில் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதை சீக்கிரம் நம்ம அனந்தராமன் சார் மூலியமா அமித்ஷாட்ட சொல்லி அதை செய்து காட்டுவோம். ஏன்னா இது திருமலை நாயக்கர் மஹால் எப்படி நமக்கு ஒரு நினைவு சின்னமாக நம் அனைவரும் பார்த்து கொண்டு போய்கொண்டு நமது தலைமுறையெல்லாம் அதை அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ராணி மங்கம்மாள் அரண்மனையை மட்டும் இந்த சமூக மைதானம் என்ற பெயரை வைக்க வேண்டும் என்பதும் எனது ஒரு நீண்ட நாள் கனவுதான். அதை தற்போதுள்ள அரசு வேணும்னா வேற பேர் வச்சிருக்கலாம். ஆனா திரும்பியும் நாங்க அதே பேரை வச்சே தீர்வோன்றதையும் இந்த கூட்டத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வேன். இந்த விழாவை இளைய தலைமுறையை தான் நடத்தணும்ன்ற மாதிரி இந்த இளைய தலைமுறையாவே இருந்து இந்த விழாவை நடத்தின சின்ராஸ் நைனாவுக்கு முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழா மீண்டும் அடுத்தடுத்த தடவை பெரிய விழாவா நடக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு இந்த சிலை அமைக்க அடுத்த விழாவுல ஒரு போராட்டம் நடத்தி கண்டிப்பா சிலை வச்சு அந்த சிலைக்கு நம்ம மாலை போடணுன்றதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் மிகவும் நன்றி, மிக்க நன்றி. அனைத்து மக்கள் அறக்கட்டளை சார்பாக அக்கா உங்களுக்கு கோவிலூர் வைரத்திலே போட்டுருவோம். உலகம் போற்றும் ராணி மங்கம்மாள் அவர்களின் 375வது பிறந்த நாள் விழாவில் நாயக்கர் சங்கம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நிர்வாகிகள், இன்று வந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தெலுங்கில் பேச வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் இந்த கூட்டம் இவ்வளவுதான் இருக்கு, எதுக்கு தெலுங்குல பேசணும் அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளோ கோயம்புத்தூர்ல இருந்து அவ்வளோ ஆவலோட வந்தேன். ஆனா ஒரு 10 பேரை வச்சு ஒரு கூட்டம் நடத்துற நிலைமையில ராணி மங்கம்மாள் ஆயிட்டாங்களேன்னு வருத்தமா இருக்கு. ஆனா அந்த 10 பேரை வச்சாவது நாயக்கர் பேரவை நடத்துறாங்களேன்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்கு. தலைவர்களா 4 செவத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கிறோமே, தலைவர்களா அரியாசனத்துல உட்கார்லையேங்கிறது வருத்தம் இல்லையா நமக்கு? 375 ஆண்டுகளுக்கு முன் எங்கள் ராணி மங்கம்மாள் எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார்கள் என்று பேசுகிறோமே, 375 வருஷமா இன்னும் ஒரு ராணி மங்கம்மாள் பிறக்கவே இல்லையா என்று எனக்கு எத்தனை வருத்தமாக இருக்கிறது தெரியுமா? பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இது என்னோட பணி. உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னோட பணி முழுக்க நம்ம சமுதாய நிகழ்ச்சிகள்ல நம்ம குழந்தைகளுக்கான வழிகாட்டுதல்களை செய்யறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கு, நம்ம பெண் பிள்ளைகள் நிறைய வேற இடத்துக்கு போயிடுறாங்க, வழி தவறி போயிடுறாங்கன்னு. இதை நான் ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நம்ம கிராமங்கள்ல நடக்கிற நிறைய திருவிழாக்கள்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இன்னிசை பாட்டு பட்டிமன்றங்களை போட்டு சமுதாயத்தை கெடுக்காதீங்க தயவு செஞ்சு. யாராவது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணீங்கன்னா இந்த இன்னிசை நிகழ்ச்சிகளை எல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல எண்ணெயை கூப்பிடணுங்கிறது கிடையாது. நம்ம பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, யாரையாவது கூப்பிட்டு நம்ம சமுதாயத்துக்கு வழிகாட்டிகளாக அந்த நிகழ்ச்சியை நடத்துங்க. சும்மா காசு போட்டு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த டிவி புகழ் அப்படின்னு போடுற ஆட்களை கூப்பிட்டு சும்மா ஏதோ 4 சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற நிகழ்ச்சியை நடத்தாம, நீங்க எல்லாருமே பெரியவங்க, எல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், ஏதோ ஒரு பண்டிகை நடக்குது, திருவிழா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் தவிர்த்து நல்ல கருத்துக்களை சொல்ற நமது பேச்சாளர்களை அழையுங்கள் என்று சொல்கிறேன். இது வெறும் பேச்சுக்கு மட்டும் கிடையாது, இந்த பழக்கத்தை நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.